நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் போட்டு தாக்கியிருக்காங்க இந்தியா, அப்படியே ஆடி போயிருக்கு பாகிஸ்தான் அப்படின்னே சொல்லலாம். இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிற பற்றியும், அதே போல இந்தியாவுக்கு ஒரு புது சிக்கல், அதுவும் இந்த நேரத்திலே அப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கையை விரிச்சிருக்காங்க ரஷ்யா. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு புதிய சாதனை ஒன்றா படைச்சிருக்காங்க. சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்கும் விதமாக ஒரு முக்கியமான ஆயுதத்தை களமிறக்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்கு. அதை பற்றியும் வங்கதேசம் சம்பந்தமான செய்தியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவல் காத்திருக்கு நண்பர்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கான பக்கத்திலே இருக்கும், அதையும் தட்டி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈரான் போர் துவங்கியதுக்கு அப்புறம் வளைகுடா நாடுகள்லேருந்து வெளியேறும் கச்சா எண்ணெய் அளவு பெரிய அளவில் குறைந்துள்ள நிலையில் உலகில் பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வர்றாங்க. அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது விதித்த கட்டுப்பாடுகள் தடைகள் காரணமாக ரஷ்யா தன்னுடைய கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில் விற்பனை செஞ்சுட்டு வந்தது. இந்த நிலையில தான் ஹார்முஸ் நீரிணை மற்றும் பாப்பல் மண்டப் நீரிணை ஆகிய இரண்டிலையும் தற்போது போர் மூடு வர்த்தகம் முடங்கியுள்ள காரணத்தினால ஆசியாவுக்கு மொத்த சப்ளையராக இருக்காங்க ரஷ்யா. இதை பணமாக்கும் முயற்சியில் ரஷ்ய கச்சா எண்ணெய் வர்த்தகர்கள் இந்த நாள் வரையிலையும் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டு வந்த டிஸ்கவுண்டை ரத்து செஞ்சிருக்காங்க. இதை பாரத் பெட்ரோலியம் கார்ப் நிறுவனத்துடைய தலைமை நிதியியல் அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாரு. ஈரான் போர் வெடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா ரஷ்ய எண்ணெய் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியிருக்கு. இதன் வாயிலாக இந்தியன் ஆயில் அதிக அளவில் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் வரையிலான டெலிவரிக்கு ஏற்கனவே பழைய தள்ளுபடி விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்கப்பட்டாலும் செப்டம்பர் மாதத்துக்கான டெலிவரிக்கு பேசப்படும் போது தள்ளுபடியை ரத்து செஞ்சிருக்காங்க. ஈரான் போர் காரணமாக ரஷ்யா மட்டுமல்ல உலகில் எந்த நாடும் தள்ளுபடி அளிக்க முன்வரவில்லை. ரஷ்யா இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துக்கும் ஃப்ரண்ட் கச்சா எண்ணெயை காட்டிலும் ஒரு பேரலுக்கு $10 வரையிலான தள்ளுபடியில் விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. தற்போது தள்ளுபடி ரத்து செய்யப்படும் காரணத்தினால ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய்க்கு இணையான விலையில் வாங்க வேண்டும். அடுத்து இந்தியாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியா வாங்கும் ரஷ்யா எண்ணெய்க்கான தள்ளுபடி குறைஞ்சா இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்களுடைய லாபம் பெரிய அளவில் குறையும். இதனால் பஃபர் அளவு குறைஞ்சு எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அமெரிக்கா ஈரான் மத்தியில் 13வது நாளாக தாக்குதல் நடந்துட்டு வருது. அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து இரவு நேரத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி பெரும் பாதிப்பை ஈரான் உள்கட்டமைப்பு மீது செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கான பதிலடியை ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவுடைய உள்கட்டமைப்புகள் மேலே தாக்குதலை நடத்திட்டு வருது. இதில் குறிப்பாக குவைத்து, ஜோர்டானு இன்னும் பல நாடுகளில் அதிக அளவிலான தாக்குதலை ஈரான் நடத்திட்டு வருது. இப்படி ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் நடந்துட்டு வரும் வேலையில தான் இந்த சமயத்தை பயன்படுத்தி நாம காசு பார்க்கணும் அப்படின்னு இத்தனை நாட்களாக நாங்கள் தள்ளுபடி விலையில் கொடுத்துட்டு வந்த கச்சா எண்ணெய்க்கான டிஸ்கவுண்ட் நாங்கள் நிறுத்திக்கிறோம். இனிமேல் நீங்கள் வாங்கினீங்கன்னா நாங்கள் என்ன ரேட்டு சொல்கிறோமோ அதுக்கு தான் நீங்கள் வாங்கணும், யாருக்குமே எந்த தள்ளுபடியும் கிடையாது அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, இந்த விஷயத்தில் இந்தியா எப்படி கையாள போகிறாங்க, இல்லை இந்தியாவுக்கு மட்டும் ரஷ்யா ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத காலம்தான் நமக்கு பதில் சொல்லும். ஆக மொத்தத்தில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர்னால உலக நாடுகளே இப்போ ஸ்தம்பித்து போயிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அத்தியாவசிய பொருட்களும் அன்றாட தேவைகளுக்கான பொருட்களும் எதுவுமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறதுனால இப்போ உலக நாடுகளே ஸ்தம்பித்து போயிருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படியே கடுமையாக தாக்கியிருக்காங்க, போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தேசிய வளங்கள் நிர்வாகம் அமைதி பாதுகாப்பு வளத்துக்கான அடித்தளம் அப்படிங்கிற தலைப்பில் உயர்மட்ட விவாதம் இன்னைக்கு நடந்துச்சு. இதில் பங்கேற்று பேசிய பாகிஸ்தானுடைய பிரதிநிதி இப்திகார் அகமது இந்தியா சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நிறுத்தி தண்ணீரை ஆயுதமாக்குவதாக குற்றம் சாட்டினார். இந்த நடவடிக்கையினால பாகிஸ்தான்ல சுமார் 24 கோடி பேரின் வாழ்வாதாரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இது தொடர்பாக பேசிய இந்திய பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அரசு கொள்கையின் ஒரு கருவியாக வச்சிருக்கிறவங்க சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தத்தின் கீழ் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக எப்போதும் இருந்துட்டு வருவதாகவும் சொன்ன அவர் அது எப்போதும் தொடரும் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால பாகிஸ்தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக எந்த நாடுகிட்ட போய் கதறினாலும் சரி, எந்த மேடையில் நின்றுட்டு கதறினாலும் இந்தியாவுடைய ஒரே முடிவு இதுதான், பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன், இல்லைனா பயங்கரவாதத்தை வேரோடு அழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்தியாவுக்கு வந்தாதான் இந்தியா இதை பற்றியே யோசிப்பாங்க. அது வரைக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது அப்படின்னு ஆணித்தரமாக இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்தியா இந்த முடிவில் எப்போதும் பின்வாங்க மாட்டாங்க. இதுதான் ஒரே முடிவு. பாகிஸ்தான் புலம்புறதை விட்டுட்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் சம்பந்தமாக இந்தியாவுடைய
நம்பிக்கை எப்படி பெறுறது அப்படின்னும், அவங்க நாட்டில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும், அதுவும் தீவிரவாதிகளுக்கு எதிராக அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். உங்க நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அப்பாவி 26 பொதுமக்களை உங்க தீவிரவாதி வந்து இறக்கமே இல்லாம கொண்டானே, அதை பத்தி நீங்க இது வரைக்கும் வாயை திறக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது இங்க 26 பேருக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்திய தரப்புல சொல்லியிருக்காங்க. நம்முடைய கருத்தும் அதாக தான் இருக்கு. பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு நீர் கூட நம்ம கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. எந்த அளவுக்கு அவங்கள டைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி கதற விடணும். அப்பதான் இந்தியானா யாரு, இந்தியா கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கும் அரசாங்கங்களுக்கு மட்டுமல்ல, பாகிஸ்தான்ல இருந்து நம்ம நாட்டு மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னும், எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு உட்காந்துருக்கானுங்களே அந்த தீவிரவாதிகள், அவனுங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கணும் அப்படின்னா நாம இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு அடியை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு கடுமையான அடியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. என்ன நண்பர்களே, நான் சொல்றது கரெக்டு தானே? நான் சொன்னது சரி அப்படின்னா நீங்க தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், அதாவது DRDO இருக்காங்களே, அவங்க வந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட குஷா நீண்ட தூர மேற்பரப்பிலிருந்து வான்வெளி இலக்குகளை தாக்கும் ஏவுகணை அமைப்பின் முதல் பறத்தல் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. ரஷ்ய தயாரிப்பான S-400 அதிநவீன ஏவுகணை கவசத்தை போன்ற வலுமிகு ஏவுகணை கவசம் ஒன்றை இந்தியா தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு தான் குஷா அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க அந்த ஏவுகணைக்கு. மேலும் அந்த ஏவுகணை கவசத்துல 150 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் தொலைவு பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வந்து மிக துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய தாட், ரஷ்யாவுடைய S-400 ஏவுகணை கவசத்துக்கு இணையாக இந்தியாவில் குஷா ஏவுகணை கவசம் உருவாக்கப்பட்டிருக்கு. 2028ஆம் ஆண்டுல இந்த ஏவுகணை கவசங்கள் இந்திய விமானப்படையில சேர்க்கப்படும். இந்த ஏவுகணை சோதனை வியாழக்கிழமை, அதாவது நேற்றைய தினம் ஒடிஷாவுடைய அப்துல் கலாம் தீவில் நடத்தப்பட்டது. அப்போது தரையிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட வான் இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அளித்ததாக சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு திறன்களில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு. இந்த ஏவுகணை கவசத்தை மத்திய அரசுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. போர் விமானங்கள், ஆளில்லா வான்வெளி வாகனங்கள், ஏவுகணைகள், எதிரி நாட்டு நவீன விமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு வான்வெளி அச்சுறுத்தல்களை நீண்ட தூரம் மற்றும் உயர வரம்பல செயலிழக்க செய்யும் வகையில் குஷா ஏவுகணை அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு DRDO அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுத அமைப்புடைய ஏவுகணை ரேடார்கள் மற்றும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய கூறுகளும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை வெற்றி பெற்றதுக்காக DRDO அமைப்பு உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் தரை, வான் ஏவுகணை அமைப்பின் வெற்றிகரமான உருவாக்கம் இந்த மாதிரியான மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு சில நாடுகளுடைய வரிசையில இந்தியாவை இடம்பெற செஞ்சிருக்காங்க. இந்த சாதனை இறக்குமதியை சார்ந்திருக்கிறத குறைக்கிற மட்டுமில்லாம நாட்டுடைய பாதுகாப்பையும் கணிசமாக வலுப்படுத்தும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. மேலும் தற்போது இந்திய விமானப்படை வந்து 80 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் MR SAM அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஏவுகணையும் மற்றும் ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட 400 கிலோமீட்டர் தூரம் பாயும் S-400 ட்ரையம்ப் அமைப்புகளை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை குறைக்கும் நோக்கத்திலையும் எதிர்காலத்தில் வெளிநாட்டு இறக்குமதிகளை முற்றிலுமாக தவிர்க்கும் நோக்கத்திலையும் சுமார் 21,700 கோடி ரூபாய் செலவுல இந்த குஷா திட்டம் உருவாக்கப்பட்டு வருது. இது இந்தியாவுடைய தேசிய S-400 அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த குஷா வான் பாதுகாப்பு அமைப்பு 3 வகையான ஏவுகணை வேரியண்ட்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது M1, M2, M3 அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி M1 ஏவுகணை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 150 கிலோமீட்டர் தூரத்திலையும், M2 ஏவுகணை வந்து 250 கிலோமீட்டர் தூரத்திலையும், M3 ஏவுகணை 350 முதல் 400 கிலோமீட்டர் தூரம் வரையிலையும் உள்ள எதிரிகளுடைய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் எதிரி நாடுகளுடைய போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் உளவு விமானங்களை எல்லை பகுதியிலேயே இடைமறித்து அளிக்க முடியும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட மிஷன் சுதர்சனா சக்ரா திட்டத்தின் கீழ் 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு முழுமையான பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இந்த குஷா ஏவுகணை மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த அமைப்பில் இருக்கும் ஏவுகணைகள், ரேடார்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் அப்படின்னா அனைத்தும் இந்திய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் உள்நாட்டு தொழில் கூட்டாளர்களால் தயாரிக்கப்பட்டவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். தற்போது முதல் கட்ட சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ள நிலையில M2 மற்றும் M3 ஏவுகணை வேரியண்ட்டுகளுடைய சோதனைகளும் அதைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையுடைய நேரடி பயன்பாட்டு சோதனைகளும் அடுத்தடுத்து நடத்தப்பட இருக்கு. அனைத்து சோதனைகளும் நிறைவடைந்து வரும் 2028ஆம் ஆண்டுக்குள்ள இந்த குஷா வான் பாதுகாப்பு அமைப்பு இந்திய இராணுவத்தில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இந்திய இராணுவத்துடைய தற்காப்பு திறனை உலக அளவுல பல மடங்கு உயர்த்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேச ஜனாதிபதியாக செயல்பட்டு வந்த முகமது ஷகாபுதீன் இன்னைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய தீவிர ஆதரவாளரான முகமது ஷகாபுதீனுக்கும் தற்போதைய பிரதமரான தாரிக் ரஹ்மானுக்கும் மோதல் இருந்த நிலையில தான் தற்போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.